அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு சி இலக்குவனார் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது தமிழில். அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டான பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா லட்சுமணன். அவரோட காலம் 17/11/1909 பிறந்திருக்காரு. 3/9/1973 இறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் ரத்தினம் அம்மாள். இவர் ஒரு குறு நிலக்கிழாராக இருந்திருக்காரு. இவர் ஒரு மளிகை கடை வச்சுட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு 2வது மகனாக இவர் பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் வாய்மைமேடு. ஓகேவா? இந்த ஊர் இப்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இவரோட புனைப்பெயர் என்ன அப்படின்னா தொல்காப்பியன். இது ரொம்ப முக்கியம். சி இலக்குவனாரோட புனைப்பெயர் என்ன அப்படின்னா தொல்காப்பியன். இவர் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அது குறித்து ஆங்கிலத்தில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதியிருக்காரு. ஓகேவா? இவரோட மாணவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் கி வேங்கட சுப்பிரமணியன், முனைவர் கா காளிமுத்து, பா சேப்பிரகாசம், முனைவர் பூ சொல்விளங்கும் பெருமாள், கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நல்லக்கண் அவர்கள், நா காமராசன், இன்குலாப், சேடப்பட்டி முத்தையா இவர்கள்லாம் சி இலக்குவனாரோட மாணவர்களாக இருந்திருக்காங்க. இவர் தன்னோட தந்தையை அவர் 4 வயசாக இருக்கும்போதே இழந்துட்டார். இவரோட இயற்பெயரான லட்சுமணன் அப்படின்ற அவரோட பேரை இலக்குவணன் அப்படின்னு மாற்றினது ஒரு ஆசிரியர். அவர் யார் அப்படின்னா ஆசிரியர் சாமி சிதம்பரனார். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். இலக்குவனார் அப்படின்னு அவரோட பேரை தூய தமிழில் மாற்றினவர் சாமி சிதம்பரனார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். அதுக்கடுத்தது தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணியும் சாதி ஒழிப்பு தொண்டும் ஆற்றினார். அதுக்கப்புறம் அவரோட தொடக்க கல்வி பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் இவர் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாய்மைமேட்டில் இருக்கக்கூடிய சுப்பையா ஆசிரியர் நடத்திய திண்ணைப்பள்ளியிலும் கண்ணுச்சாமி ஆசிரியர் நடத்திய திண்ணைப்பள்ளியிலும் தொடக்க கல்வி பயின்றிருக்காரு. வாய்மைமேட்டில் இருந்த அரசு தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு இருந்த இவருக்கு பள்ளிக்கல்வி தடைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் நல்ல பெருமாளுக்கு உதவியாக வயல் வேலைகளை கவனிப்பதும் மாடுகளை மேய்ப்பதுமே அவரது வேலையாக வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் சரபோஜி மன்னர் அறக்கட்டளை சார்பில் ராசாமடம் என்னும் இடத்தில் இருந்த நடுநிலைப் பள்ளியில் 1924ஆம் ஆண்டில் 5ஆம் வகுப்பு சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எந்த ஊரில்? ராசாமடம் அப்படின்ற ஊரில் 1924 5ஆம் வகுப்பு படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது இவரோட பெயரை இலக்குவன்னு அந்த ஆசிரியர் மாற்றிருக்காரு. சாமி சிதம்பரனார்ன்ற ஆசிரியர் இவர் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது இவரோட பெயரை மாற்றிருக்காரு. அதில் இருந்து தனித்தமிழ் மீது இவருக்கு இருந்த நாட்டமும் தமிழ் மொழியில் பிறமொழி கலப்பை தவிர்க்கும் முனைப்பும் இலக்குவனாருக்கு ஏற்பட்டிருக்கு. பின்னர் சரபோஜி மன்னர் அறக்கட்டளை சார்பில் ஒரத்த நாட்டில் இருந்த உயர்நிலைப் பள்ளியில் பொன்னண்ணா களத்தில் வென்றார் என்பவரிடம் பயின்று தேர்ச்சி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட இன்னொரு ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பேர் பொன்னண்ணா களத்தில் வென்றார். சி இலக்குவனாரோட இன்னொரு ஆசிரியர் பேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருவையாறு அரசர் கல்லூரியில் பயின்று 1936 புலவர் பட்டம் பெற்றார். அங்கு பயிலும்போது திருவள்ளுவர் மாணவர் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கொஷினாக நமக்கு கேட்கலாம். எந்த கல்லூரியில் படிக்கும்போது திருவள்ளுவர் மாணவர் கழக செயலாளராக சி இலக்குவனார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கூட கேட்கலாம். நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஓஎல் பட்டம் வாங்கியிருக்காரு. இலக்குவனார் ஆசிரியர் பணியாற்றி கொண்டு ஆங்கில தேர்வுகளிலும் வெற்றி பெற்று கலை முதுவர் பட்டம் பெற்றுள்ளார். ஆங்கில தேர்வுகளில் கலை முதுவர் பட்டமும் பெற்றிருக்காரு. பின்னர் தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஒரு தலைப்பில் முதுவர் பட்டம் MOL பட்டம் பெற்றிருக்காரு. ஓகேவா?
அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற பேரில் அவர் வந்து MOL பட்டம் பெற்றார். MOL பட்டம் எந்த தலைப்பில் பெற்றார்னு கூட நமக்கு கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 1963ஆம் ஆண்டு பட்டப்படிப்பிற்காக தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் என்னும் ஆய்வேட்டை அளித்து முனைவர் பட்டம் பெற்றார். முனைவர் பட்டத்துக்கு தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அந்த ஆய்வேட்டை அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்றது 1963 முனைவர் பட்டம் பெற்றார். அப்போது அவருக்கு 55 வயதில் பெற்றிருக்காரு. இவருடைய தொல்காப்பிய ஆங்கில நூலுக்கு அறிஞர் அண்ணா, அப்போதைய முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் அணிந்துரை வழங்கி பாராட்டியுள்ளார். அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் அயல்நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது போப்பாண்டவர் அவர்களுக்கும் அமெரிக்க நூலகங்களுக்கும் இந்நூலை தமிழக அரசின் சார்பாக அன்பளிப்பாக வழங்கினார். இலக்குவனாரோட அந்த தொல்காப்பிய நூலை வழங்கியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, திருவையாறு அரசர் கல்லூரியில் சில காலம் பணியாற்றினார். 1936லிருந்து 42 வரைக்கும் மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். அடுத்து, கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவாரூர் பள்ளியில் இறுதி ஆண்டு பயின்ற போது அவருக்கு ஆசிரியராக திகழ்ந்துள்ளார். இவர் ஆசிரியராக இருந்ததை கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற அவரோட சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்காரு இந்த ஆசிரியர் இலக்குவனாரை பற்றி. அதுக்கப்புறம் அவர் நிறைய கல்லூரிகளில் பணியாற்றியிருக்காரு. 1942 to 45 வரை திருவையாறு அரசர் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்காரு. 1952லேருந்து 55 வரைக்கும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய B.A. சுப்பிரமணியனார் உருவாக்கிய திருக்குறள் கழகத்தில் ஞாயிறு தோறும் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியிருக்காரு. 1955 to 56 தலைமை ஆசிரியராக திருவெரும்பூர் முக்குளத்தூர் உயர்நிலைப் பள்ளியில் இருந்திருக்காரு. அடுத்து 1956 to 58 தமிழ் விரிவுரையாளராக ஈரோடு காசன கல்லூரியிலையும், 1958 to 61 வரைக்கும் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய தேதி இந்து கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் இருந்திருக்காரு. 1961 to 65 மதுரை தியாகராயர் கல்லூரி, சென்னை மாநில கல்லூரி, ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகம் இங்கெல்லாம் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு. 31/12/1970 வரை நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய தேதி இந்து கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி கடைசியாக ஓய்வு பெற்றிருக்காரு. இவர் ஏன் இத்தனை கல்லூரிகளில் இத்தனை பள்ளிகளில் பணியாற்றியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு எல்லாமே வந்து இவரோட அஞ்சா நெஞ்சமும் தன்மான உணர்வையும் எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்காதது தான் அவர் எந்த இடத்துலையும் பணிபுரிய விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. 1944ஆம் ஆண்டு திருநெல்வேலி ம.தி.த. இந்து கல்லூரியில் பணியாற்றிய போது இவரிடம் தமிழ் பயின்ற தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இவரது அஞ்சா நெஞ்சத்தையும் தமிழ் உணர்வையும் சிறப்பாக பாராட்டுறாரு. ஓகேவா? மாணவர்களோட வருகை பதிவேட்டில் முன்னாடியெல்லாம் வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்லிகிட்டு இருந்ததை உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்ல வச்சவர் வந்து இலக்குவனார் அவர்கள் அப்படின்னு சொல்லி தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. 1944லிருந்து 47 வரைக்கும் இவர் நடத்திய வார இதழ் சங்க இலக்கியம். இலக்குவனார் நடத்திய வார இதழ் சங்க இலக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்க இலக்கியம். அப்புறம் வரதராசனார் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இவர் முன்னோடி அப்படின்னு பள்ளி புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. விருதுநகரில் இருந்தபோது இவர் நடத்திய இதழ் வந்து மாதம் 2 முறை வரக்கூடிய இதழ் இலக்கியம். தஞ்சாவூரில் இருந்தபோது திராவிட கூட்டரசு, மதுரையில் இருந்தபோது குறள் நெறி என பல்வேறு இதழ்களை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நடத்திய இதழ்கள் ரொம்ப முக்கியம், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. விருதுநகரில் இருக்கும்போது இலக்கியம், இது வாரம் 2 முறை வரக்கூடியது. தஞ்சாவூரில் இருக்கும்போது திராவிட கூட்டரசு, மதுரையில் இருக்கும்போது
குறள் நெறி இந்த மாதிரி இதழ்களை நடத்தியிருக்காரு. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது 2 முறை சிறை சென்றுள்ளார். இந்திய எதிர்ப்புக்காக 2 முறை சிறை சென்றுள்ளார். இது போக இவர் தமிழ் இதழ்களில் மட்டும் இல்லாமல் ஆங்கில இதழ்களையும் நடத்தியிருக்காரு. அவர் நடத்திய ஆங்கில இதழ்கள் பேர் என்ன அப்படின்னா டிராவிடியன் ஃபெடரேஷன், குறள் நெறி. இவர் நடத்திய ஆங்கில இதழ்கள் கேட்கலாம், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிராவிடியன் ஃபெடரேஷன், குறள் நெறி. அடுத்ததாக மதுரையை அடுத்த திருநகரில் 6/8/1962 தமிழ் மொழியை வளர்த்தால் தமிழ் வாழும் என்ற நோக்கத்தை முன் வச்சு தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கினார். தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா சி. இலக்குவனார். 6/8/1962 எங்கே அப்படின்னா மதுரையில். ஓகேவா. அடுத்ததான் இக்கழகத்தின் தலைவராக சி. இலக்குவனாரும் செயலாளராக ரா. இளங்குமரனாரும் தலைவராக சி. இலக்குவனாரும் செயலாளராக ரா. இளங்குமரனாரும் இருந்திருக்காங்க. இந்த தமிழ் காப்பு கழகத்தோட செயல் என்ன அப்படின்னா ஒரு 4 செயல்களை முன்வைத்து தான் அவங்க பணியாற்றியிருக்காங்க. இக்கழகம் தமிழில் பேசுக, தமிழில் எழுதுக, தமிழில் பெயரிடுக, தமிழில் பயில்க என 4 செயல்களை முன்வைத்து பணியாற்றியிருக்காங்க. இதுவும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 4 செயல் என்ன? தமிழில் பேசுங்க, தமிழில் எழுதுங்க, தமிழில் பெயரிடுங்க, தமிழில் பயில்க அப்படின்றது தான் இவங்களோட நோக்கம், தமிழ் காப்பு கழகத்தோட நோக்கம். அடுத்ததாக சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையினரால் 26 நவம்பர் 2009 இவருக்கு 100ஆண்டு விழா எடுக்கப்பட்டது. இவரோட 100ஆண்டு விழா எப்போ அப்படின்னு கேட்கலாம். 26 நவம்பர் 2009 இது நடத்தினது சென்னை பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறையினர். ஓகேங்களா. இவரோட படைப்புகள்னு பார்த்தோம்னா நிறைய படைப்புகள் இவரோட படைப்புகளாக இருக்குது. என்ன அப்படின்னா எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை, யார் அமைச்சர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, எல்லோரும் இந்நாட்டு அரசர், வள்ளுவர் வகுத்த அரசியல், திருக்குறள் எளிய உரை, கர்ம வீரர் காமராசர். திருக்குறள் எளிய உரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருக்குறள் எளிய உரை, தெளிவுரை, மெய்யுரை இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ எளிய உரை யார் எழுதுனதுன்னு நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எளிய உரை எழுதியவர் சி. இலக்குவனார். ஓகேவா. இன்னும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், என் வாழ்க்கை போர், அது தன்னோட வாழ்க்கை வரலாறு அதை சொல்லியிருக்காரு. என் வாழ்க்கை போர் அப்படின்றது சி. இலக்குவனாரோட தன் வரலாறு. அது போக 2 இங்கிலீஷ் புக்ஸும் எழுதியிருக்காரு. எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் அண்ட் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர். இவரோட பட்டங்கள் என்ன அப்படின்னா இவருக்கு நிறைய பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன பட்டங்கள் அப்படின்னா முத்தமிழ் காவலர், செந்தமிழ் மாமணி, பயிற்சி மொழி காவலர், தமிழர் தளபதி, தமிழ் காத்த தானை தலைவர், இலக்கணச் செம்மல், தமிழ் அரிமா, தமிழ் போராளி, 20ஆம் நூற்றாண்டின் தொல்காப்பியர், 2ஆம் நக்கீரர், பெரும் பேராசிரியர், தமிழ் மான தமிழ் மறவர், இந்திய எதிர்ப்பு படை தளபதி, செந்தமிழ் படையின் மானச்செம்மல். இதெல்லாம் இவரோட பட்டங்கள். இவ்வளோ பட்டங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்து கூட நம்ம கேட்கலாம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். எல்லா பாயிண்ட்ஸுமே நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே வேறு யாரை பற்றின வீடியோஸ் வேணும், குரூப் 2 2Aக்கு வேறு என்ன வீடியோஸ் அதுக்கு அடுத்து போடலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட்டு உங்களுக்காக தான் தேடி எடுத்து நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.